வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். அப்ப டெய்லி ராத்திரி த்ரிஷா கிட்ட இந்த பாட்டை பாடிதான் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. நீங்க சொல்றது எல்லாமே தாவேகா கட்சியில அப்படியே நடக்குது. எனக்கும் தலைவருக்கு இருக்கிறது வேவ்லென்த். எவ்வளவு பெரிய லென்த் சார்? நீங்க சொன்ன வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் புதஞ்சிருக்கு தெரியுமா? தலைவர் என்ன செய்யறாரோ அது எனக்கு தெரியுது, எனக்கு என்ன தெரியுதோ அதை தலைவர் செய்யறாரு. குணம் போயிடுச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு போயிடும். இன்னைக்கு உங்க தலைவருக்கு குணம் போயிடுச்சா சார்? கேரக்டர் போயிடுச்சா? கையெடுத்து கும்பிடுற கடவுளே 2 பொண்டாட்டி வச்சிருக்கேன். அது மாதிரி எங்க தலைவர் ஒரு பொண்டாட்டி இல்ல 2 பொண்டாட்டி வச்சுக்கல. உங்களுக்கு தப்பா தெரியுதா? அப்பாப்பா நீ எப்பப்பா சாவ? இந்த செருப்பு எனக்கு வேணும்பா. இந்த செருப்பு காண்டி என்ன சாவல் கூப்பிட்டியாடா அப்படின்னு. அது மாதிரி உங்களை உங்க தலைவர் விஜய வந்து சாமியா கடவுளா பாக்கணும்னா உங்க சின்ன அண்ணி ரொம்ப இளமையாவே இருக்காங்கல்ல, அப்பத்துல இருந்து அவங்களுக்கு என்ன பால் குடிக்கிறீங்க? கழுத பால்ல குளிக்கிறாங்க. மாட்டிக்கினாரு தலைவரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. ஒரு கேள்வி முறையா கேட்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எங்க த்ரிஷா சித்தியா இருக்க கூடாதா? அவங்க இந்த தேர்தல்ல தாவேகா சார்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டா இல்லையா அது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 2 சிஎம். எங்க தலைவர் ஆண்களுக்கான சிஎம், எங்க அண்ணி பெண்களுக்கான சிஎம். ஜெயலலிதாவோட சசிகலான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்ப த்ரிஷாவோட யார் இருக்க போறா? நீங்க சொல்றது எல்லாமே தாவேகா கட்சியில அப்படியே நடக்குது. என்ன நடக்குது? ஆமா 2 பேரும் எங்களுக்கு அண்ணி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. யாருமே சொல்லல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க சங்கீதாவும் எங்களுக்கு அண்ணி தான், த்ரிஷாவும் எங்களுக்கு அண்ணி தான், எங்களுக்கு 2 அண்ணின்னு சொன்னீங்க. அதே போல இன்னைக்கு விஜய் அவர்கள் ஓப்பனா காமிச்சிட்டு இருந்தாங்கப்பா இவங்கதான் உங்களுக்கு அண்ணி அப்படின்னு. நீங்க சொல்றது எல்லாமே உங்க தலைவர் செய்யறாரு. ஒருவேளை உங்க தலைவர் சொல்லிதான் நீங்க வந்து எங்க கிட்ட சொல்றீங்களா? என்ன நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தலைவருக்கும் எனக்குமான எப்படி சொல்றது, ஒரு சிலருக்கு தான் வேவ் லென்த் செட் ஆகும். அது மற்றவங்களுக்கு எல்லாம் வேற லென்த் செட் ஆகும். எனக்கும் தலைவருக்கு இருக்கிறது வேவ் லென்த். எவ்வளவு பெரிய லென்த் சார்? எவ்வளவு பெரிய லென்த்தா? இல்ல லென்த் நீங்களே எவ்வளவு பெரிய லென்த்னு கேட்டேன். நீங்க என்ன புரியல எனக்கு. வெந்நீராடி மூர்த்தி கூட உட்காந்து அசிஸ்டண்ட வேலை பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல சார். சார் நீங்க லென்த் நீங்க எவ்வளவு தூரம் லென்த் அப்படின்னு நான் கேட்டேன். ஈஸியா சொல்றீங்க. நீங்க சொன்ன வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் புதஞ்சிருக்கு தெரியுமா? சார் நான் கேட்டது உங்களுக்கும் உங்க தலைவருக்கு வேவ் லென்த் நீங்க எவ்வளவு பெரிய லென்த்னு கேட்டேன். இதுல புதஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு, இதெல்லாம் தேவையில்லாது சார். சீரியஸாங்க ஒரு நார்மலாவே கேட்க மாட்டீங்களா? நான் நார்மலா தான் சார் கேட்கிறேன். ஒரு விஷயம், தலைவர் என்ன செய்யறாரோ அது எனக்கு தெரியுது, எனக்கு என்ன தெரியுதோ அதை தலைவர் செய்யறாரு. சார் அதுதான் எப்படின்னு கேக்குறேன். ஏன்னா உங்க தலைவர் பனையூர் விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறார். கட்சி நிகழ்ச்சிக்கு வராரு, ஏன்னா மாநாடு போறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டு வெளியே வருதே இல்லை. நீங்க வெளியில எல்லாம் போயிட்டு வரீங்க. அந்த வேவ் லென்த் நீங்களா இவ்வளவு தூரம் லென்த்ல எப்படி செட் ஆகுதுன்னு நான் கேக்குறேன். ஒரு விஷயம் தெரியுமா? கன்னித்தீவுன்னு பத்திரிகையில படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். தொடர் கதையா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை வருஷம்? அது இருக்கா எத்தனை வருஷம்னு யாருக்கு தெரியும்? 60-70 வருஷமா எழுதிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போர்வையை போத்திட்டா உள்ளர ஆள் தெரிய மாட்டாங்க. அந்த போர்வையை போத்திட்டா யார் நிக்கிறாங்கன்னே தெரியாது. தெரியுமா தெரியாதா? பேப்பர்ல பிரிண்ட் அடிக்கும் போது எதுவுமே தெரியாது சார். பிளாக்கா தானே இருக்கும். புரியல. இல்ல பிரிண்ட் அடிக்கும் போது பேப்பர்ல பிளாக்கா தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் தானே, எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஹலோ நான் சொல்றது அந்த போர்வையை போத்திக்கிட்டா இன்விசிபிள் மேன். ஓ இத பல தடவை சொல்லியிருக்கேன்ல. ஆமா ஆமா. அப்புறம் மறுபடியும் பேப்பரு கருப்பு என்ன? அதாவது தயவு செஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு புரிஞ்சது மாதிரி இருந்தாதான் என் வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கை புரிஞ்சாதான் அடுத்தவன் பேசுற வார்த்தை புரியும். வார்த்தை புரிஞ்சாதான் அடுத்தவனோட செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே தெரியும். அது ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க தலைவர் ஒரு விஷயம் சொன்னாரு சார், குணத்தை பத்தி. 2023 நினைக்கிறேன். அதுல சொன்னாரு, ஒருத்தனுக்கு பணம் போயிட்டா அவனுக்கு எதுவுமே போலன்னு அர்த்தமா.
அவனுக்கு ஆரோக்கியம் போயிருச்சுன்னா ஏதோ அவன் தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா குணம் போயிருச்சுன்னா எல்லாமே அவனுக்கு விட்டு போயிடும். இன்னைக்கு உங்க தலைவருக்கு குணம் போயிடுச்சா சார்? கேரக்டர் போயிடுச்சே. புரியல. உங்க தலைவருக்கு கேரக்டர் போயிடுச்சே. கேரக்டர் லாஸ் இஸ் எவ்ரிதிங் இஸ் லாஸ். ம். என்னத்த என் தலைவனோட குணம் என்ன குணம் போயிருச்சு? ஆமா சார், அவங்க ஒய்ஃப் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாத விஜய் த்ரிஷா கூட ஊரை சுத்துறாரு ஜோடியா. கையெடுத்து கும்பிடுற கடவுளே 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். அவனை போய் கடவுளே என்னைய காப்பாத்து நாமளா கூப்பிட்டு இருக்கோம். அது மாதிரி எங்க தலைவன் ஒரு பொண்டாட்டி இல்ல 2 பொண்டாட்டி வச்சுக்கல. உங்களுக்கு தப்பா தெரியுதா? கேரக்டர் லாஸா? என்ன குணம் லாஸ்? சும்மா. சரி, அப்ப போய் கும்பிட வேண்டியது தானே விஜய் த்ரிஷாவையும். காட்சி கொடுத்தாங்களோ உங்களுக்கு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாழும் மனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள். அது மாதிரி எங்க அண்ணன் செத்துட்டாருன்னா அவர் கடவுளாயிடுவார். அதுக்கு முன்னாடி கடவுள் கிடையாது. வாழும் கடவுள் அப்படிங்கறத விட இறந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளோட சக்தி ஜாஸ்தி. இந்த மாயாண்டி குடும்பத்துல சிங்கம் புலி சார் இருப்பார், ஒரு கேரக்டர். அவர் என்ன சொல்லுவாரு, அப்பாப்பா நீ எப்பப்பா சாவ, இந்த செருப்பு எனக்கு வேணும்பா அப்படின்னு. இந்த செருப்புக்காண்டி என்ன சாவ சொல்றியாடா அப்படின்னு. அது மாதிரி உங்க தலைவர் விஜய வந்து சாமியா கடவுளா பார்க்கணும்னா அவரை வந்து சாக சொல்றீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படியே சாவுங்கிற ஒரு ஈஸியா கடந்து போயிடுறது மாதிரி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிறந்தவன் எல்லாருமே செத்துதான் ஆகணும். அது கன்ஃபார்மா நடக்கும் சார், அது இல்லாமலாம் இல்ல. சாகாம இந்த உலகத்துல எந்த தலைவராவது கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கானா? இல்ல. ஆனா எங்க தலைவர் திமிங்கல பால் குடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழ்வார், அவ்வளவுதான். ஓ சரி சரி, புரியுதுங்களா? ஆமா, எனக்கு இன்னொரு டவுட். உங்க சின்ன அண்ணி ரொம்ப இளமையாவே இருக்காங்கல்ல அப்பத்துல இருந்து, அவங்களுக்கு என்ன பால் குடுக்குறீங்க? பால் குடுக்கறமா? ஹலோ, கிளியோபாட்ரா தெரியுமா? முதல் உலக அழகி கிளியோபாட்ரா. அவ என்ன பால்ல குளிச்சா தெரியுமா? என்ன பால்? என்ன பாலா? அமலா பால். ஹலோ, கொஞ்சமாவது நாலேஜ் இல்லாம என்ன பால்? எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனாவது படிச்சிருக்கீங்க? எத்தனாவதோ படிச்சிருக்கீங்க, நீங்க விஷயத்த சொல்லுங்க. டைவர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டு எடுக்கிறீங்க? வாங்க. டைவர்ட் ஆகுதா? நான் கிளியோபாட்ரா பத்தி தானே பேசுறேன். கிளியோபாட்ரா கழுதப்பால்ல குளிச்சு தன்னோட இளமையை கண்டினியூவா வச்சிருக்காங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியாது? சரி, தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். கழுதப்பால்ல குளிச்சோம்னா என்றும் இளமையா இருக்கலாம். ஓ, அப்ப த்ரிஷா கழுதப்பால்ல குடிக்கிறாங்களா? கழுதப்பால குடிக்கிறாங்களாவா? ஹலோ, கழுதப்பால்ல குளிக்கிறாங்க. ஓ, த்ரிஷா கழுதையா சார்? த்ரிஷா கழுத பால்ல குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்து அதுக்குள்ளேயே நீங்க வந்து த்ரிஷா கழுதையா அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் கேக்குறீங்க. ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும் என்றால் பாலில் குளிக்க வேண்டும், புரியுமா? அதுலயும் 3 சொட்டு தேனை விட்டு குளிச்சா இன்னும் நல்லதும்பாங்க. அதுவும் கழுத பாலுங்கிறது ஆக சிறந்தது. புரியுதுங்களா? சரி, என்றும் இளமை அப்படிங்கிறது இப்படியெல்லாம் எங்க தலைவன் வந்து இவ்வளவுக்கு இதா இருக்கிறதுக்கு காரணம் திமிங்கல பாலை குடிக்கணும், கழுத பால்ல குளிக்கணும். சரி, ஆதவர்ஜனா திமிங்கலம் பால் எடுத்து வந்து கொடுக்குறாரு, ஓகே. த்ரிஷாவுக்கு யார் கழுத பால் எடுத்து வந்து கொடுக்குறா? எங்க தலைவர் தான். ஓ, அவரும் கழுத கட்ட போட்டு போராடுறாரு போல இருக்கு. என்னது? கழுத கட்ட போராடுறாரு போல இருக்கு. பின்ன கழுத பால் கறக்குதுன்னா சும்மா சார்? கழுத ஒரு உதைச்சதுன்னா அவ்வளவுதான்ல, எல்லாம் முடிஞ்சிடும். அதான் ராமராஜன் உட்காந்து மாட்டுக்கிட்ட உட்காந்து பாட்டு பாடியே கறந்தார்ல, அது மாதிரி கழுதைகிட்ட உட்காந்து பாட்டு பாடி எங்க தலைவர் கறக்க மாட்டாரா? என்ன மாதிரி பாட்டு பாடுவாரு? வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன், பாலும் பழமும் தேவையில்லை, தூக்கம் இல்ல, ராத்திரியில் தேவதைய தேடி வந்தேன், ஆஹா வந்துருச்சு. வாங்க போலாம். வாங்க போலாம். வந்துருச்சு நீங்களே, அதான் போலாம் வாங்க. ஹலோ, என் தலைவனுக்கு அந்த ரேஞ்சுக்கு கழுத பாலை கறந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஃபீலிங்ல இருப்பாரு. அப்ப டெய்லி ராத்திரி த்ரிஷா கிட்ட இந்த பாட்டை பாடிதான் இம்ப்ரெஸ் ஆகுறாரு போல இருக்கு. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்க தலைவரை பார்த்தா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிப்பாங்க.
எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை சார். ம், எவ்வளோ நடிகை கூட நடிச்சிருக்கிறாரு. ம். ஆனா த்ரிஷா கிட்ட மட்டும் ஏன் இவ்ளோ க்ளோஸா மாட்டிக்கிட்டாரா என்ன? மாட்டிக்கினாரு தலைவரு, அவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்தரு. அப்போ கூட கர்த்தர் தான் வந்து அவரை காப்பாத்தணும். எது இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? ம். ஒரு விஷயம், எங்க தலைமை எந்த பொம்பளைகிட்டையும் மாட்ட மாட்டாரு, ம். எந்த ஆம்பளைகிட்டையும் மாட்ட மாட்டாரு. ஓ, அவரா அவரு? ஓ, அவராவா? அவரானா சரி வேணாம் விடுங்க. அடுத்த கொஸ்டின் போயிருவோம். இப்படியே ஒவ்வொரு கேள்வியும் அடுத்ததுக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்துக்கலாம்னா ஒரு கேள்வியை முறையா கேட்க மாட்டீங்களா? ஹலோ, ஆ, இப்ப என்ன பண்றீங்க? நீங்க தானே சார் முறையா கேட்க சொன்னீங்க. அதான் முறைச்சுக்கிட்டு கேட்கறேன். இது ஓகேவா? எது ம். இது முறைக்கிறதா? ம். ஆ? சார் என்னத்த என்ன சார் ஒரு சொல்றது? கேள்வி முறையா கேட்க மாட்டீங்களா? நான் முறைச்சுன்னு கேட்டா கூட இப்படி பண்றீங்க. சிவகார்த்திகேயன் கோவப்படுறது மாதிரி இருக்கு, குழந்தை மாதிரி இருக்கு. ஆமா. சரி விடுங்க. இப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயம் பரவின்னு இருக்கு. ஆ, நம்ம விஜய் அவர்கள் வந்து தஞ்சை மாவட்டத்துல சொன்னார், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. சொல்லுங்க. அவருக்கு தக் லைஃப் கொடுக்குற மாதிரி பதிலடி கொடுக்குற மாதிரி ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு திரிஷாதான் சித்தி இப்படி கலப்பி விட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எங்க த்ரிஷா சித்தியா இருக்க கூடாதா? அவங்க எல்லாருக்கும் சித்தியா இருப்பாங்க. ஜேசனுக்கு வேணா சித்தியா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணி. வாயில வேற மாதிரி வருது. ம். ஆமா. வந்தா போய் எடுத்துட்டு வந்துருங்க. இங்க ஸ்டுடியோல எல்லாம் வாமிட் எடுக்காதீங்க. நான் உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டத்துக்கு முயற்சி பண்ணேன், அதை புரிஞ்சுக்க தெரியாதா? சரி, நீங்க என்ன அசிங்கமா திட்டுறதுலாம் இருக்கட்டும். நீங்களாம் அசிங்கமா திட்டினா எனக்கு கோவம் வர போறது இல்ல, சிரிப்பும் வர போறது இல்ல. ஏன்? ஏன்னா அது புரியவங்களுக்கு புரியட்டும். ஏன்னா என்னை வந்து திட்டுறவங்க வந்து யாரெல்லாம் திட்டினா எனக்கு கோவம் வரணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அதனால நீங்க திட்டினாலும் எனக்கு கோவம் வராது. அதான் ம். சீரியஸாங்க. மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இப்ப இருக்கிற மக்கள்கிட்ட இல்லாம போயிடுச்சு. ம். அதனாலதான் அந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்க தலைவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. தலைவர்னு சொல்லிட்டு வந்து பேசியே இருக்க மாட்டாரு. நான் தெரிஞ்சுக்கோங்க. சரி அதெல்லாம் விடுங்க. கடைசியா எனக்கு ஒரே ஒரு கிளியர் மட்டும் பண்ணிடுங்க. உங்க அன்னைக்கு நீங்க போஸ்டிங் கொடுக்கறதா இருக்கட்டும், பேனர்ல போஸ்டர்ல போட்டோ போடுறதா இருக்கட்டும், அவங்க இந்த தேர்தல்ல தாவேகா சார்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டா இல்லையா அது சொல்லுங்க. அது என்ன கொஸ்டின்? ம். எம்எல்ஏவா நிக்கிறாங்க. நிக்கிறாங்களா? ஜெயிப்பாங்களா? புரியல. ம். ஒரு விஷயம், இது வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? விஜய் திரிஷா ஓட ஓட துரத்தி அடித்தார். ஹலோ, ம். தமிழ்நாட்டுல 2 சிஎம். ஆமா, ஒரு சிஎம் ஒரு டெப்டி சிஎம். ஹலோ, 2 பேருமே சிஎம் தான். 2 பேரு எங்க தலைவர் ஆண்களுக்கான சிஎம், ம். எங்க அண்ணி பெண்களுக்கான சிஎம். ஓ, இந்த ஆண் இடையாளர் ஆண்களுக்கெல்லாம் ஆண் இடையாளர், பெண்களுக்கெல்லாம் பெண் இடையாளர், அந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் உங்க தலைவர் சிஎம், பெண்களுக்கெல்லாம் திரிஷா சிஎம்மா? அப்புறம் எப்படி இது சாத்தியமாகும்? சாத்தியப்படுத்தும். ம். இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் இருக்கும். ம். அப்படிதான் நடைமுறைப்படுத்தணும். ஓகே ஓகே. பெண்களுக்கான சம உரிமை எந்த மயிராண்டி கொடுக்குறான் ஓ. சொல்றாங்க, ஆனா எவனாவது கொடுக்குறானா? எங்க தலைவன் சமமா அப்படி இருக்கணும். அப்போ பெண்களுக்கெல்லாம் திரிஷா தான் சிஎம், அப்புறம் ஆண்களுக்கெல்லாம் வந்து விஜய் சிஎம். ஆமா, இப்போ குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஜேசன் சிஎம்மா? ஜெய்சன் குழந்தைய இல்ல வேற யாருக்குன்னா? ம்? இல்ல திரிஷாக்கும் விஜய்க்கும் பிறக்கும் அதுதான் சிஎம். குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம். ஆமா, சூப்பர் சார், பயங்கரம் சார். எல்லா கேட்டகரிக்கும் ஒரு சிஎம் வைப்பீங்க. நாடு ஒரு சாதாரண மனிதன் ம். ஒரு சிஎம்ங்கிற இடத்தை பிடிக்கிறதுக்குள்ளார அவனுக்கு கொடுக்கிற திமுக காரன் சதி பெருஞ்சதி பண்றாங்க சார். எல்லாத்துக்கும் திமுக திமுகனா என்ன சார்? ஒன்னும் புரியல சார். உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாது.
எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு சார். விஜய் இதுக்கு அப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட போறாரு, த்ரிஷாவுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டு தாவேக்கால என்ன மாதிரி இருக்க தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அப்படின்னு ஒண்ணு அரசியல் இருந்தாங்களோ, விஜய்க்கு த்ரிஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஜெயலலிதாவோட சசிகலான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்ப த்ரிஷாவோட யார் இருக்க போறா? சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. தெரியல. தெரியலன்னு இல்ல. ம். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். ஓ, அது பின்னாடி சொல்லுவீங்களோ? ம்? பின்னாடி சொல்லுவீங்களோ? நடக்கிறப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார்.